நெய் தேங்காய் உடைக்கிறாரு எங்கள் குருசாமி பாருங்க. டம்ளார் எங்க சாமி? அப்படி இல்ல அரை கல்புரமா வைக்கிறது உங்க வேலை. அடா அங்கேயே அதே வேலை இங்கேயும் அதே வேலை கொடுக்குறீங்க. அரை கல்புரம் சாமி எல்லாரும் நார்மலாக தான் உடைக்கிறேன். நீ முட்டி போட்டுன்றா இங்கெல்லாம் முட்டி போட முடியாது சாமி. சாமி இங்கே முட்டி போட முடியாது, ரொம்ப கல் குத்துறது. இப்போ ராஜாவோட நெய் தேங்காவை வந்து இவர் சுரேஷ் உடைக்க போறாரு. ராஜாவோட நெய் தேங்காய் ரெண்டு மூணு இடத்துல சுரேஷ் செக் வச்சுட்டாங்க இன்னைக்கு. உன் கூட ரொம்ப செகண்ட் டைம் முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏறி குடிச்சான்ல அப்ப முடிச்சிட்டாங்க அவனை. ஆனா நல்லா பாத்துப்பா. அதெல்லாம் ஓட்டிட்டு தான் ஏன் உனக்கு கை அவ்வளோ நடக்குது? ஃபர்ஸ்ட் டைம் பண்றியா? கூம்பா வேணும்ல. அமே பதட்டப்படாம பொறுமையா பண்ணு சார். ஏய் அடிமுடி உன் பையில போடுக்கோ. அரிசி கொட்டு ஃபர்ஸ்ட். உன் வேலை முடிஞ்சிருச்சுல, அரிசி எல்லாம் கொட்டு. அரிசியை கொட்டிட்டா கொட்டு. காசு தனியாக எடுத்து வை. இல்லை உள்ளார போடு. அரிசி கொஞ்சம் போட்டுக்கோ. அரிசி கொஞ்சம் சாப்பாடு செய்யறல, அந்த சாப்பாட்டோட சேர்த்துக்கணும். அது உள்ளார போடு. அப்படி மூடி வச்சுட்டு இந்த பையை இங்கே வச்சுரு. இது உள்ளார போட்டு அங்கே இது வந்து நம்ம அந்த இதில் குண்டத்தில் போட்டோம். சாமி ஒன்று கேக்குது. என்ன பண்ணு தேவை தெரியல. அதிகமே போடு. அதிகமாக போட்டோம். இன்னும் தேவை நிறையா போய் போகிறோம். எல்லாம் வைக்கணும். நெய் எங்கே நிற்குதுமா? கபடிக்கலை கொடுத்தியா? வீடியோ எடுத்து என்ன பண்ணீங்கன்னு தெரியும்.
திருப்பி சாமி கரெக்டா இருக்கு சாமி. அடி 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 போனே போல எப்படி உடைக்கிற வட சாமி? தேங்காய் தான் வட சாமி நல்லாவே வட என்ன அடி இன்னும் வட உள்ளே என்கிட்ட அவனே உடனே மேட்ரு வீடியோல காட்டவே இல்லை. சமயம் இருக்குல்ல விழுந்துருச்சு. எவ்வளோ ஸ்ட்ராங் சீட் எடுத்து அரை முடிக்காங்க அப்படிலாம் பேசக்கூடாது. உன் துண்டு விரி அரிசி எல்லாத்தையும் எடுத்து அதில் கொட்டு. அது கருப்பு காமி எனக்கு கருப்படை சாமி என்ன இது எடுங்க என்ன எடுங்க மாமனார் சாமி சாமி என்ன எடுங்க சாமி மாமனார் எங்க இருக்கு நான் வாங்கடார் போன் வாங்கடார் வீடியோவா அது அவன வீடியோ இது ஆஃப் பண்ணிட்டா இந்த இது நீ எடு. இந்த இது நீ இப்படி இதெல்லாம் காசு எடுக்கணும் சாமி. சரி அவர் எடுப்பார். இதில் கொட்டு இதில் கொட்டு எல்லாத்தையும் கொட்டு. 100 நோட்டில் இருந்துச்சு. அவன் போன் எங்க அவன்கிட்ட சென்ட் பண்ணிக்கடா. நில்றா நில்றா இதெல்லாம் டேரக்டா வீடியோ போடு போடு. அடுத்து என்னோட உப்புக்கெல்லாம் எது இல்லை உன் காய் சாமி எனக்கு விளக்கு மாதிரி வந்துருக்கு. எனக்கு நாளை கிட்டதுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடி வருது நம்ம போய் கொண்டாங்க தெரியுது. நான் லாஸ்ட்டாக தான் எடுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட போய் பார்த்துக்கிறேன். நேராக ஒரு போய் கவுண்டர் இதுதான் கவுண்டர் நீங்கள் சேர்த்து. நானும் வரட்டா? கூட போகிறதா இருந்தால் போ. நானும் வரேன். நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். சாமிகிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ணி உன்ட்ட ஒரு பாதி நெய் தான் கொடுப்பேன். எல்லாம் முழுசு போயிடுச்சுன்னா முழுசு கிடைக்காது. நான் அடிச்சதெல்லாம் ஒரு போனே உடஞ்சிருச்சு திட்டாதா. நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அது எவ்வளோ உடைக்காம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அப்படியே இதில் நெகட்டிவ் ஒன்றுமே இல்லை. உனக்கு புதுசு சில தப்பு. நெய் கரெக்டாக வந்துச்சுல்ல அவ்வளோதான். நெய் தான் நமக்கு முக்கியம். ஏதாக தேங்காய் செம்ம கல் டைட்டாக இருக்குது. எது பண்ணாலும் அது பொறுமையாக இருக்கும். அவ்வளோதான்.
நெய் அனுப்பணும். அதெல்லாம் உங்களுக்கு தப்பா ஏய் போடாத அதிகமா போடாத சாமி. என்ன வந்து தியாக மிஷின் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கை வலிக்குது எப்படா பிடிச்சோம் எப்படா பிடிச்சிட்டு மேலே ஏறி போறான். சாமி இந்தா. ரம்பா மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க. சாமியா ஐயப்பா சாமி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது உரைக்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம். மீதி எல்லா வேலையும் செய்வேன். இப்போ நம்ம வந்து நெய் தேங்காய் உடைச்சாங்க சுரேஷ். ஸோ அது வந்து நம்ம இங்கே வந்து இதில் போடணுமா அக்னி குண்டத்தில். அதனால் நம்ம அக்னி குண்டத்தில் போட போகிறோம். தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது. நெய் தேங்காய் நல்லபடியாக உடைச்சாச்சு. நெய் தேங்காய் உடைச்சி மீதி வந்து அப்படியா எனக்கு உருவமே காமிக்கல சுரேஷ். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கிறோம்னா அரவணா பாயசம் வாங்குறதுக்கு சக்கரை பொங்கல் வாங்குறதுக்கு கேங் கூட போகிறோம் எல்லாருமே. ரொம்ப பசிக்குது அதனால. நல்லபடியாக தரிசனம் பண்ணி எவ்வளோ கூட்டம், எவ்வளோ நேரம் நின்று அடிச்சு விட்டு அப்பா சாமி இவ்வளோ சாமி பார்த்தப்ப எல்லாம் மறந்து போச்சு. வழி எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறோம். சாமியே சிரமம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிரசாதம் சாப்பிட்டு முடிச்ச வாட்டி சாமி சாமியே சரணம் ஐயப்பா.